Hello my dear students, in the video HCF using Euclid algorithm தான் explain பண்ண போகிறேன். Question: Finding HCF of 24 and 60. யூக்ளிட் அல்காரிதம் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்பை லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு ஏ பை பி, ஏ வந்து எப்போவுமே நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் நம்பர், டினாமினேட்டர் ஸ்மால் நம்பராக எடுத்துக்கோங்க. லாங் டிவிஷனில் இந்த ஏ வேல்யூ இருக்குல்ல, நியூமரேட்டர் வந்து உள்ளே இருக்கணும், டினாமினேட்டர் வந்து வெளியே டிவைசராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எத்தனை டைம்ஸ் போதுன்னு பார்ப்போம். ஏ வந்து 60, பி வந்து 24 உங்களுக்கு தெரியும். ஸோ கியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா எத்தனை டைம்ஸ் போதுன்னு பார்க்கணும். 24 டைம்ஸ் 2 போட்டு பாருங்கள் 48. தென் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 24 டைம்ஸ் 3 வந்து என்னது 72 வருது. ஸோ 72 வராது. ஸோ 2 டைம்ஸில் 48 போட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பாரோயிங்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். 10 டைம்ஸ் 8 போச்சுன்னா 2, 6ல் 5ல் போச்சுன்னா 4 போச்சுன்னா 1. ஸோ இதான் வந்து உங்கள் ரிமைண்டர். ஸோ 12 தான் உங்களோட ரிமைண்டர் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த 12 இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு டிவிசராக ஆக்ட் ஆகுது. 24 தான் உங்களுக்கு வந்து ஏவாக மாறிடும். அந்த பி வந்து ஏவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 2 டைம்ஸ் போது 24ல் 0 ஆயிரும். ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடணும். லாங் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யூக்ளிட் அல்காரிதம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். பி இன்ட்டு கியூவை தான் நான் பிக்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏ பார்த்தீங்கன்னா உங்களோட நியூமரேட்டர், அதான் வந்து டிவிடெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி, பி வந்து பாருங்கள் டிவைசர். ஸோ டினாமினேட்டர் வேல்யூ, கியூ வந்து உங்களோட கோஷியன்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து ரிமைண்டர். ஃபார்முலா எழுதிட்டு இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எப்படி அந்த ஹெச்சிஎஃப்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அந்த ரிமைண்டர் வர்றதுக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த செட் ஆஃப் இது வந்து இது மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ பி கியூஆர் எல்லாத்தையும் அது கரெக்டாக டினோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டெப்ஸ் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். 60 ஈக்குவல்ஸ் 24 into 2 plus 12. ஸோ 60 வந்து உங்களோட டிவிடெண்ட், 24 வந்து டிவைசர், 2 வந்து உங்களோட கோஷியன்ட், தென் 12 வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வர ரிமைண்டர். ஸோ ஸ்டெப் 2 பாருங்கள். 24 தான் உங்களோட டிவிடெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 12 வந்து உங்களோட டிவைசர், அந்த ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்டூ 2, அந்த கோஷியன்ட்டை 2 டைம்ஸாக போகுது, ப்ளஸ் 0 வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். சில ப்ராப்ளம் ஒரு ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும், சில ப்ராப்ளம்ஸ் 2-3 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தி கொஸ்டின்ஸ் ரிமைண்டர் 0 ஆகும்போது உங்களோட டிவைசர் என்னவாக இருக்கும், அதுதான் உங்களோட HCF வேல்யூ, தட் இஸ் 12. சின்ன வேல்யூ ஃபெமிலியர் வேல்யூ இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஃபேக்டர் மெத்தடில் போட்டோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24னா எது 60. ஸோ ரெண்டு டேபிள்ஸில் போகணும்னு சொல்லி பார்த்துட்டு அதில் காமன் ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதணும். அந்த ஃபேக்டர்ஸில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூவோ அதுதான் உங்களோட HCF வேல்யூ. இதுவும் 12 தான். எல்லாத்துக்கும் பண்ணி பார்த்தோம் 12 தான் உங்களுக்கு ஆன்சர் ஃபைனலாக வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் வேல்யூஸாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.